ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 50 அறிவியல் கேள்விகளை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். என் கூட சேர்ந்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். மொத்தம் 50 வினாக்கள். அதுக்கு எத்தனை சரியான விடை அளிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடின நீரினை மென்னீராக மாற்ற பயன்படுவது. சரியான விடை NaCO3. முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்கவும் சிலைகளுக்கான வார்ப்புகள் செய்யவும் பயன்படுவது. சரியான விடை CaSO4 H2O. பளபளப்பான வெள்ளி கொலுசானது நிறம் மங்க காரணம். சரியான விடை H2S. ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு 1.0 பெருக்கல் 10⁻⁻9 m எனில் கரைசலின் pH மதிப்பு காண்க. சரியான விடை 5. சுட்ட சுண்ணாம்பு நீருடன் வினைபுரிந்து நீர்த்த சுண்ணாம்பை உருவாக்குவது எவ்வினை? சரியான விடை வெப்ப உமிழ்வினை. சலவை கல்லின் வேதி வாய்ப்பாடு. சரியான விடை CaCO3. நம் உடலின் வளர்சிதை மாற்றத்திற்கு காரணமான அமிலம். சரியான விடை HCl. தேனி எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் எது? சரியான விடை பார்மிக் அமிலம். அமிலங்கள் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி? அமிலங்கள் நீரில் கரைந்து H+ அயனிகளை H3O+ அயனிகளை தரும் சேர்மங்கள் அமிலங்கள் எனப்படுகின்றன. இவை சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றுகின்றன. துத்தநாகம் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு துத்தநாக குளோரைடை உருவாக்குகிறது. இவை பினாப்தலினுடன் இளஞ்சிவப்பு நிறத்தையும் மெத்தில் ஆரஞ்சுடன் மஞ்சள் நிறத்தையும் தருகின்றன. சரியான விடை 1 மற்றும் 3. காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் உள்ள அமிலம் எது? சரியான விடை கார்பனிக் அமிலம். உணவுப் பொருள்களை பதப்படுத்த பயன்படுவது. சரியான விடை சோடியம். கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுவது. சரியான விடை ஹைட்ரோகுளோரிக் அமிலம். விவசாயத்தில் உரமாக பயன்படும் அமோனியம் நைட்ரேட் என்ற சேர்மத்தை தயாரிக்க பயன்படும் அமிலம் எது? சரியான விடை நைட்ரிக் அமிலம். பொறுத்துக. ஆப்பிள் ஆல்காலிக் அமிலம், எலுமிச்சை டானிக் அமிலம், திராட்சை மாலிக் அமிலம், தக்காளி சிட்ரிக் அமிலம், தேநீர் டாட்டாரிக் அமிலம். சரியான விடை 3, 4, 5, 1, 2. pH மதிப்பை அறிமுகப்படுத்தியவர். சரியான விடை சாரான்சான். வயிற்று கோளாறுக்கு மருந்தாக பயன்படுவது. சரியான விடை மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. சோப்பு தயாரிக்க பயன்படுவது. சரியான விடை சோடியம் ஹைட்ராக்சைடு. குடிநீரில் உள்ள பாக்டீரியாவை அழிக்க பயன்படுவது. சரியான விடை CaOCl2. அமில மழைக்கு காரணமான வாயு. சரியான விடை AB2. அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் விளைவது. சரியான விடை அரிசி. துணிகளில் உள்ள எண்ணெய் கரையையும் பிசுக்களையும் நீக்க பயன்படுவது. சரியான விடை அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. வயிற்றில் சுரக்கும் திரவத்தின் pH மதிப்பு. சரியான விடை 2. பொறுத்துக. சரியான விடை 2, 3, 5, 1, 4. பற்பசைகள் பொதுவாக டேஷ் தன்மைகள் பெற்றுள்ளன. சரியான விடை காரம். நமது பல்லில் உள்ள எனாமல் எனும் வெள்ளை படலமானது எச்சேர்மத்தினாலானது. சரியான விடை கால்சியம் பாஸ்பேட். தயிரில் உள்ள அமிலம் எது? சரியான விடை லாக்டிக் அமிலம். ஆரஞ்சில் உள்ள அமிலம் எது? சரியான விடை அஸ்கார்பிக் அமிலம். 1874 அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றிய கொள்கையை முன்மொழிந்த ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர். சரியான விடை ஸ்வான்டே ஹரினியஸ்.
கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. கூற்று 1. அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. கூற்று 2. ஆனால் ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருட்களும் அமிலங்கள் அல்ல. எடுத்துக்காட்டாக CH4NH3. சரியான விடை கூற்று 1, 2 சரி. மேலும் கூற்று 2 என்பது 1க்கு சரியான விளக்கம். கார் மின்கலன்கள் மற்றும் பல சேர்மங்கள் தயாரிப்பதில் பயன்படும் அமிலம் எது? சரியான விடை வேதிப்பொருட்களின் அரசன். தங்கம், பிளாட்டினம் மற்றும் பெலோடியம் போன்ற உலோகங்களை கூட கரைக்க வல்லது. சரியான விடை ராஜதிரவம். கீழ்கண்டவற்றில் எவை சரி? நீரில் கரையும் காரங்கள் எரிகாரங்கள் என்று அழைக்கப்படும். அனைத்து எரிகாரங்களும் காரங்கள் இல்லை, ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் ஆகும். எடுத்துக்காட்டு NaOH மற்றும் KOH எரிகாரங்கள். AiOH3 மற்றும் ZnOH3 காரங்கள் ஆகும். சரியான விடை 1 மற்றும் 3. pH உள்ள P என்பது பொட்டாஷ் என்ற எம்மொழி சொல். சரியான விடை ஜெர்மன். பொட்டாஷ் படிகாரம் என்ற இரட்டை உப்பின் வேதி வாய்ப்பாடு. சரியான விடை KAlSO4 2 12H2O. ராஜதிரவத்தில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் கலந்து கலவையின் மோலார் வீதம். சரியான விடை 3:1. நீரை ஈர்க்கும் தன்மையுடைய பொருள். சரியான விடை ஹைட்ராஸ்கோபிக். நடுநிலை தன்மை கொண்ட மண்ணில் விளைவது. சரியான விடை கரும்பு. கடல் நீரில் pH மதிப்பு. சரியான விடை 8.5. அமிலங்களில் pH மதிப்பு. சரியான விடை 7 விட குறைவு. காரங்களில் pH மதிப்பு. சரியான விடை 7 விட அதிகம். தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுவது. சரியான விடை 3HCl+HNO3. குவார்ட்டிஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மங்கனீசு படிவுகளை சுத்தம் செய்யவும் மரப்பொருட்கள் தூய்மை செய்யவும் கருப்பு கரைகளை நீக்கவும் பயன்படும் அமிலம். சரியான விடை ஆஸ்காலிக் அமிலம். ரொட்டி சோடாவின் பகுதி பொருள் என்ன? சரியான விடை டாட்டாரிக் அமிலம். திரவத்தின் அரசன் எது? சரியான விடை 3HCl+HNO3. சாயங்கள், வண்ணப்பூச்சுக்கள் மற்றும் மருந்துகளையும் தயாரிக்க பயன்படும் அமிலம். சரியான விடை HNO3. கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. கூற்று S. ஹைட்ரோகுளோரைடு நீரில் கரையும் பொழுது H+Cl- அயனிகளை தருகிறது. காரணம் R. அதே சமயம் எத்தனால் போன்ற கரிம கரைப்பான்களில் அயனியுறாமல் மூலக்கூறுகளாகவே இருக்கும். சரியான விடை A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R மற்றும் Aவிற்கு சரியான விளக்கம். மழைநீரின் pH மதிப்பு. சரியான விடை 7. அமில தீயணைப்பான்களில் பயன்படுவது. சரியான விடை சமையல் சோடா. நீரேற்றப்பட்ட காப்பர் சல்பேட்டின் நிறம். சரியான விடை நீலம். சோடியம் ஹைட்ராக்சுடன் வினைபுரியாத உலோகங்கள். சரியான விடை இவை அனைத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. மேலும் இதுபோல வீடியோக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 50 கேள்விக்கு எத்தனை விடை சரியாக சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.